விதி அது ஒரு நச்சு பாம்பு கபிலா. டாக்டர் சத்யாவோட ரத்தம் இன்னும் இந்த மண்ணில் காயலை. அதுக்குள்ளே அவரோட வாரிசு இங்கே வந்து நிற்கிற. அழிவுக்கான வாசல் உனக்காக திறந்துருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனால் அது உனக்கா இல்லை உன் அப்பனை கொன்ன அந்த அரக்கர்களுக்கா? பாழடைஞ்சு கிடக்கிற உன் வீட்டுக்குள்ளே நீ நுழையும் போது அந்த சுவர்கள் உன்கிட்ட எதையோ ரகசியமாக சொல்ல துடிக்குது. உன் அப்பா ஒரு நேர்மையான மருத்துவனாக மட்டும் சாகலை கபிலா. அவர் ஒரு மௌனமான எச்சரிக்கையாக அந்த வீட்டுக்குள்ளேயே காத்திருக்காரு. அவர் விட்டுட்டு போன அந்த மர்மம் உனக்கு புரியுதா? அந்த தூசு படிஞ்ச டைரியை நீ திறந்தப்ப ஒரு நீண்ட கால போர் ஆரம்பித்தது. அது வெறும் காகிதம் இல்லை கபிலா. உங்கள் அப்பாவுக்கும் என் நண்பன் செங்கனுக்கும் நடுவில் இருந்த அந்த ரகசிய உடன்படிக்கையோட கடைசி சாட்சி. நானும் செங்கனும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த புகைப்படத்தை நீ பார்க்குற. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு இனத்தோட அழுகையும் ஒரு மண்ணோட துரோகமும் ஒழிஞ்சிருக்குன்னு உனக்கு தெரியுமா? செங்கன் ஏன் அங்கே போனான்னு உண்மை உனக்கு இப்போ புரியாது. ஒவ்வொரு வரியையும் கவனமாக வாசி கபிலா. உங்கள் அப்பா சத்யா ஒரு சாதாரண டாக்டர் இல்லை, அவர் ஒரு போராளி. அவர் எப்படி காய் நகர்த்தினார்னு அந்த வரிகளுக்குள்ளே தான் இருக்குது. அந்த டைரி உன் கையில் இருக்கிற ஒரு மாபெரும் வெடிமருந்து. உன் பின்னாடி உன் அப்பாவோட ஆத்மா நிழலாக தெரியுதில்ல, அது உன்னை தழுவல கபிலா. உன்னோட கையை பிடிச்சு அவர் பாதியிலே விட்ட வேலையை முடிக்க சொல்லி கூப்பிடுது. அவர் ஆத்மா இன்னும் அமைதி அடையலை. இந்த மண்ணுக்கு அடியில் அவங்க விரிச்சிருக்கிற அந்த பாதாள வரைபடத்தை பார்த்து திகைக்காதே. அது இந்த ஊரோட இரத்த நாளங்கள். அதைத்தான் இப்போ அறுக்க பார்க்குறாங்க அந்த பணவெறி பிடிச்ச கார்ப்பரேட் ஓநாய்கள். செங்கன் எதை தேடி போனான்னு அங்கே தான் இருக்கு. எந்த இடத்துல உங்கள் அப்பா ரத்த வெள்ளத்தில் கொல்லப்பட்டாரோ அதே மையத்துக்குள்ளே நீ ஊடுருவுற. இருட்டில் நீ வைக்கிற ஒவ்வொரு அடியும் எங்களை நோக்கி இல்லை, உங்கள் அப்பா எதை தேட சொன்னாரோ அந்த உண்மையை நோக்கி. கார்ப்பரேட் ஓநாய்கள் தங்களுக்குள்ள பேசுகிற அந்த ரகசிய மீட்டிங்கை கேட்டு நீ நடுங்கிறது எனக்கு இங்கே சிறைக்குள்ளேயே கேட்குது. வெளியே அவங்க போடுற அந்த ஆன்மீக வேஷம் வேற, உள்ளே அவங்க வச்சிருக்கிற மரண விஷம் வேற கபிலா. இன்ஸ்பெக்டர் விஸ்வத்துக்கு தெரியாம இன்னும் 2 நாள்ல இந்த ஊரோட உயிரை, அதாவது கனிமங்களை நகர்த்த போறாங்க. யார் இடையூறா வந்தாலும் அவங்கள முடிச்சிடுங்கன்னு அவங்க பேசுகிற சத்தம் உன் காதில் இடியா விழுதா? காலம் உனக்கு ரொம்ப கம்மி கபிலா. இன்ஸ்பெக்டர் விஸ்வம் எங்களோட வேட்டை நாயின்னு நினச்சோம். ஆனால் அந்த நாய்க்கே இப்போ எஜமானாகணும்னு ஆசை வந்துருச்சு. நரியை விட விஸ்வம் ரொம்ப மோசமானவன் கபிலா. உங்கள் அப்பாவை முடிச்சதில் இவனுக்கும் பங்கு இருக்குது. எங்கள் ரகசியத்தை வச்சு பிளாக்மெயில் பண்ணி 100 கோடி கேட்கிறான் விஸ்வம். பணத்துக்காக எதையும் விற்கிற இவங்களை நம்பாதே. இவங்க இங்கே உங்கள் அப்பாவோட நேர்மைக்கு வச்ச கொல்லி. தியான மண்டபம் இது அமைதியை தேடுற இடமில்லை, இந்த ஊரோட அழிவை திட்டமிடுற ஒரு ராட்சச கூடம். ஆன்மீக போர்வையில் அவங்க நடத்துகிற இந்த கசாப்பு கடைக்குள்ளத்தான் நானும் என் நண்பனும் செத்துக்கிட்டு இருக்கோம். பகுதியில் நீ ஓடும்போது நிலாவோட கால் தடம் உனக்கு வெளிச்சமாக தெரியுதில்ல, அது வெறும் பொண்ணு இல்லை கபிலா. உங்கள் அப்பாவோட திட்டத்தை சுமந்து நிற்கிற இந்த மண்ணோட மகள். நிலாவும் வாயை பொத்தி தடுக்கும்போது உன் உடம்பு நடுங்குதில்ல, சத்தம் போடாதேன்னு அவள் உன்னை எச்சரிக்கிற அந்த நிமிடம் அங்கே தான் உண்மையான ஆட்டம் ஆரம்பிக்குது. வீழ்ச்சி பார்த்தா மட்டும்தான் உண்மை புரியும். அது வரைக்கும் இது ஒரு நீண்ட கனவு தான்.